சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த முகலாயர்கள் பாடத்துக்கும் மராத்தியருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா? சம்மந்தம் இருக்கு. முகலாயர்னு ஒரு பாடத்துல அப்படியே நடுவுல ஒரு பாட்டுல சேர்த்த ஒரு கடைசியில ஷாஜகான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப், இவங்க இந்த காலகட்டத்துல இந்த முகலாயரை உள்ளேயே மராத்தியரை உள்ள நுழைச்சிடலாம். ஸோ இவங்களுக்கு முகலாயர்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட வீழ்ந்தது அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. 1707 அவர் இறந்து போயிட்டாரு அவுரங்கசீப். அதோட அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைந்தாலும் சில பேர் இருந்தாங்க. 1857 வரைக்கும் தொடர்ந்தாங்க. இவங்க 27 to 80 இருந்த மராத்திய சிவாஜி ஒரு அச்சுறுத்தலாவே இருந்திருக்காரு. ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இவங்களுக்கு எப்படின்னா, இப்ப எப்படி பகதூர்ஷா ஹுமாயூனுக்கு வந்து பகதூர்ஷா எப்படி ஒரு அச்சுறுத்தலா இருந்தார், பகதூர்ஷா இப்படி ஹுமாயூனுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தார். அப்படிங்கிற மாதிரி சிவாஜி ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்காரு. சிவாஜியோட மகன் வந்து கூட அவுரங்கசீப் கூட சண்டை போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எதிர்த்திருக்காங்க இந்த மராத்தியர்கள். ஸோ மராத்தியர்கள் வலிமையாக இருந்தனாலதான் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, டெல்லியிலேயே ஆண்டிருக்கலாம். அவரு மகனை தேடி வரேன் அப்படி தேடி வரேன்னு சொல்லி இங்கிட்டு தக்காணத்துக்கு வர்றது, தக்காணத்துல இவங்களை அடக்கணுங்கிறது, இவங்களை அடக்கிறதுக்கு 2 பேரை அனுப்புனார் ஆளுநர்களை, செய்ஸ்கான், ஜெய்சிங். செய்ஸ்கான்லாம் ஒன்றும் சரியில்லை, நீ என்ன செய்ஸ்கான்னா பாப்கார்ன் திங்கிறக்குள்ள லாக்கில, திரும்ப வாப்பா அப்படின்னாரு. ஜெய்சிங் அனுப்புறாரு. ஜெய்சிங் ஆசை வார்த்தை காமிச்சு இவங்களை ஒரு மாதிரி ஏமாத்தி டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிற அளவுக்கு கைது பண்ணாருன்னு அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. இந்த புக்கில் ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சுதான் சிவாஜி அவங்கெல்லாம் கூட்டு போவாங்க. அங்கே போனால் அவமரியாதை ஏற்பட்டுரும். அப்புறந்தே ஒரு முடிவு எடுப்பார், இன்னும் ஆகாதடா, இன்னும் நடவடிக்கையை பாருங்கடா. ஏடா நான் ஓகே, ஒரு புரந்தர உடன்படிக்கையின் மூலமா நான் ஓகேன்னு வந்தேன் நீ அவமானப்படுத்திட்டே. இந்த அவமானங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிப்பா அப்படின்னு சொல்லி வந்தார். அப்ப செய்ஸ்கான், ஜெய்சிங் அவங்க 2 பேரும் ஆளுநர் அனுப்பிச்சு விட்டாரு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் இதுல பார்க்க போறோம். ரைட். மராத்தியர்கள் முகலாயரின் வீழ்ச்சியில் மராத்தியர் முக்கிய பங்கு. ஆமா, ஏன்னா அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா மகன் முதற்கொண்டு எதிர்த்தார், சிவாஜியோட மகன் முதற்கொண்டு எதிர்த்தார். அதனால 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதியில் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாய ஆட்சி முடிவு கொண்டு வருவது வெற்றி பெற்றார். தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன், அப்ப நாயக்கர் ஆட்சி முடிஞ்சோன்னா மராத்திய ஆட்சி வருது, நாயக்கர் ஆட்சி முடிஞ்சோன்னா மராத்தியர் ஆட்சி வருது. புரியுது உங்களுக்கு? ஸோ விஜயநகர பேரரசுகள் அவங்க கிருஷ்ணதேவர் இருந்த காலத்துல நாயக்கர் முறை, நாயங்காரர் முறையெல்லாம் வந்துச்சு. ரைட்டா? நாயக்கர் முறை, நாயங்கார் முறை. அந்த நாயக்கர் முறை, நாயங்காருக்கு அப்புறம் தான் வந்ததுதான் மராத்திய சார்ந்த வம்சம். அப்ப தஞ்சாவூர்ல நாயக்க மன்னர் ஆட்சி முடிவடைந்த நிலையில் உடனே மராத்திய தளபதி வெங்கோஜி சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் வெங்கோஜி தமிழகத்தில் மராத்திய ஆட்சி ஏற்படுத்தி வெற்றி கண்டார். ஸோ இதை ஏன் மராத்தியர்கள் நம்ம சிலபஸ்ல வச்சிருக்காங்க தெரியுதா? எப்படி மராத்தியர்கள் ஆட்சி அங்க முகலாயருக்கு அச்சுறுத்தலா இருந்தாங்களோ தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. ஏன்னா 2ஆம் சரபோஜியால் கட்டப்பட்ட இன்னைக்கும் சரஸ்வதி மகாலை பார்க்குறோம். தஞ்சாவூர்ல போனீங்கன்னா அந்த அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனை வித் சரஸ்வதி மகால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ புரியுது உங்களுக்கு? இது ஒன்று விட்ட சகோதரான வெங்கோஜி. அடுத்து தஞ்சாவூரில் 1674ஆம் ஆண்டு தொடங்கிய மராத்தியன் ஆட்சி 1882ஆம் ஆண்டு 2வது சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடிச்சு. அந்த சரபோஜி மன்னர் மரணம் வரைக்கும் நீடிச்சு. 1674 to 1832, 74 to 1600, 1600. ரைட்டு. இது ஓகே. இது ஒரு கண்டென்ட், தமிழை பத்தின ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இதை கடைசியில கொடுத்துருப்பாங்க, பேஷ்வாக்களின் ஆட்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில தமிழகமும் மராத்தியர் ஆட்சியும் ஒன்று இருக்கும். அதுல போனோம்னா அந்த சரபோஜி மன்னரை பத்தி கம்ப்ளீட்டா படிக்கலாம். பட் இப்ப நமக்கு யாரு தேவைன்னா சரபோஜி மன்னரை விட மராத்தியர் தான் தேவை. ரைட்டா? மராத்தியருடைய எழுச்சிக்கான காரணம் அப்படின்னா அவங்களுடைய மலை கோட்டைகள், அந்த பாதுகாப்பு அரண், அந்த யுக்தி தான் முக்கியம். கொரில்லா போர் முறை யுக்தி தான். மராத்தியர் விசுவாசம், வீரம், ஒழுக்கம், தந்திரம், எதிரிலை தாக்கும் ஆற்றல் எல்லாத்துலேயுமே போர் செயல்பாடுகள்ல ரொம்ப டேலண்டடாகவே இருந்தாங்க. சிவாஜி மறைவுக்கு பிறகு அகமது நகர், பீஜப்பூர், கொல்குண்டா, பீடார், பெரார் சுல்தான்களின் கீழ் செயல்பட்டன. சிவாஜி மறைவுக்கு பின்னாடி திரும்ப சுல்தான்கள் கீழே வந்துச்சு. இருந்தாலும் மகன் எதிர்த்து சண்டையிட்டார். சுல்தான்கள் கிட்ட போனாலும் மகன் என்ன பண்ணுவாரு, எதிர்த்து சண்டை போடுவார். வலிமை மிகுந்த காலாட்படை, ஆயுதங்கள், இராணுவத்துக்கு நேரடியாக மோதுவதற்கான எல்லாத்தையும் தவிர்த்தாங்க. காலாட்படை வச்சிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் நேரடியா மோதாம கொரில்லா போர் முறையிலேயே தாக்குனாங்க. மறைந்திருந்து தாக்குதல்ங்கிற முறையில மின்னல் மாதிரி டப்புன்னு தாக்கிடுவாங்க. அது உண்மையாவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி உத்தரவுக்கு, மேலதிகாரியோட உத்தரவுக்குலாம் காத்திருக்க மாட்டாங்க. போர் சூழலுக்கு தகுந்தாப்புல அவங்க வழிமுறையில மாற்றி உடனே ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை தான் அவங்க பார்த்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ரைட்டா? அதே நேரத்துல
பக்தி இயக்கம் மூலமா மராத்தியுடைய ஒற்றுமை வந்து இது பண்ணுச்சு. துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் இவங்கெல்லாம் பக்தி இயக்கத்தோட முன்னோடிகளாக திகழ்ந்தார். மராத்தி மொழியில் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துச்சு. இந்த மராத்தியில பாடப்பட்ட அந்த பக்தி பாடல் தான் இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்ததுக்கு காரணம். ரைட்டா? ஸோ துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் இவங்கெல்லாம் ஒரு காரணம். துக்காராம், ராம்தாஸ், ஏகநாத். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்து இல்லை. மதம் சொல்றீங்களே சார், பிராமண சமயம் சார்ந்தது அல்ல. ரைட்டா? இப்ப தமிழ்நாட்டிலேயே இந்துக்கள் இருக்கான். இந்துக்கள்ங்கிறவங்க எல்லாருமே பிராமணர்களா? பிராமணர் அல்லாதோர் இப்படி இருக்காங்களா? அந்த மாதிரி தான் அவங்களும் பிராமணர் அல்லாதோர் தான். ரைட்டா? அடிநிலை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. இதை யார் சொன்னா நீதிபதி ரானடே. பிற காரணங்கள். பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகள் கலைந்த சூழலில் மராத்தியர் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கைக்காக போராட வேண்டிய உந்துதலை பெற்றனர். பீஜப்பூர், கோல்கொண்டா. ஏன்னா இந்த முகலாயர்கள் இருக்காங்கல்ல, இந்த முகலாயர் என்ன பண்றாங்கன்னா பீஜப்பூர் சுல்தானை தாக்குவாங்க. அவங்களுக்கு சுல்தான்களும் அதுக்கப்புறம் ரஜபுத்திரர்களும் ஆப்கானியர்கள் தான் பிரச்சனையே. யாருக்கு? முகலாயருக்கு பொறுத்தளவுக்கு ரஜபுத்திரர்களும் ஆப்கானியர்கள் தான் பிரச்சனையே. ரைட்டா? அது சுல்தான்களும் கூட யாருமே இருக்கக்கூடாது. அப்படிதான் முகலாயர் வந்து அப்படியே இது பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ பீஜப்பூர், அந்த கோல்கொண்டா அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர் வந்து அந்த அரசு வந்து ஒரு மாதிரி நில குலைஞ்சிருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இணைவருக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் ஆகிய சுல்தானுக்கு எதிராக நடந்த தக்கான போர்களின் காரணமாக முகலாயர்கள் கருவூலம் காலியானது. முகலாயருடைய கருவூலம் காலியாச்சு. அதை சமயம் பயன்படுத்தி இவங்க வலிமையா வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இப்ப அவுரங்கசீப் ஆட்சியோட முகலாயர் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா கருவூலமும் காலியா இருந்துச்சு. ஒன்று சண்டை ஓடுறது, இல்லாட்டி கட்டடம் கட்டுறது. சண்டை கட்டடம் பில்டிங்கா இருக்கும். இதுதான். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி 27 to 1680. ரைட்டா? ஸோ 101வது வருஷம் ஷாஜகான் ஷாஜகான்கிற அவர் யாரு? ஜஹாங்கீர் இறந்தார். 27ல் அவர் ஜஹாங்கீர் இறந்திருப்பார். 101வது வருஷம் இறந்திருப்பாருன்னு சொல்லியிருப்போம். ஜஹாங்கீர், ஷாஜகான். ஒன் செகண்ட். ஜஹாங்கீர் 127 இறந்தாரா? ஆமா, ஜஹாங்கீர் 27. ஆமா, ஜஹாங்கீர் 27 தான் இறந்தாரு. அந்த 27 தான் ஷாஜகான் வந்து பொறுப்பேற்றுக்குருவார். அந்த ஷாஜகான் பொறுப்பேற்றுக்கிற வருஷம் தான் சிவாஜியும் பொறுப்பேற்றுக்கிற 27 to 80. 27 சிவாஜி பிறக்கிறது. அப்ப என்னன்னா 101வது வருஷம் முகலாயர் போர், பானிபட் போர் நடந்த 101வது வருஷம் தான் இது. 1620. அந்த 101வது வருஷத்துல 3 நிகழ்வு. ஷாஜகான் பொறுப்பேற்றுக்கிறதா இருக்கட்டும், அவுரங்கசீப் இறந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி 27 மறக்கவே கூடாது. இது 80 வரைக்கும் தான். இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இருந்தார் அவுரங்கசீப் இருந்தாரு. அப்போ வந்து இவங்களுடைய மகன்கள் வந்து போராடி அவர் எப்படியாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரைட். ஜுன்னார் என்ற இடத்திற்கு அருகே சிவனர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜூஜுபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். அவருடைய முதல் மனைவி யாரு? ஜூஜுபாய். ஸோ ஷாஜி போன்ஸ்லே. என்னது? ஷாஜி போன்ஸ்லே. அப்போ பிறந்தார். தாய் வழியில் தேவகிரி, தௌலாபாத்ன்னு சொல்றோம்ல, தேவகிரி. தாய் வழியில தேவகிரியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாதவ மன்னர்களுடைய வழித்தோன்றல், யாதவர் சார்ந்தது. தந்தை வழியில மேவாரின் சிசோடியக்கள் வழித்தோன்றர்கள். ஸோ தந்தைனா மேவார், தாய் வழினா தேவகிரி. ஸோ தேவகிரி தேவதை, அவங்க அம்மா வந்து ஒரு தேவதை மாதிரி, யாதவ இதை சேர்ந்தவங்க. ரைட்டா? ஓகேவா? அப்ப தேவகிரி, மேவார்னா யாரு? மேல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வழியில சேர்ந்தவர். ஸோ ஷாஜி போன்ஸ்லே. அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிகாம்பூர் அவரு மே 14, 1626 இறந்து போயிட்டார். உங்களுக்கு தெரியும், மே 14, 1080 கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார். அவர் இறந்தது எப்பன்னா, மாலிகாம்பூர் இறந்த 26 மே 14. நீங்க அதுக்கு முன்னாடி பாடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1548 to 1626 வரைக்கும் தான் அந்த மாலிகாம்பூர் இருந்தார். எத்தோப்பிய அடிமைன்னு சொல்லுவாங்க. அவங்க பயிற்சி கொடுத்த நுழைவாதான் இவங்க பயங்கர டேலண்டட். அவங்க கிட்ட அந்த பாத்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே இவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க சேவை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப சேவை புரினால அவங்க நல்லா பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் இது பண்ணணும் அப்படிதான் சொல்லி பயிற்சி கொடுத்துருப்பாங்க. மாலிகாம்பூர் மறைவுக்கு பின்னாடி அரசியல் ஈடுபட்ட ஷாஜி போன்ஸ்லே அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம் தன் பணியை தொடங்கினார். அப்ப அகமது நகர் எங்க போயிடுச்சுன்னா அந்த கோல்கொண்டா கோட்டை முகலாயர் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அப்ப பீஜப்பூர் சுல்தான்கிட்ட போய் இவர் வேலை பார்க்கிறாரு. அங்க சேவை புரிறாரு, இங்க வேலை பார்க்கிறாரு. மாலிகாம்பூர்கிட்ட சேவை புரிறாரு, இங்க வேலை பார்க்கிறாரு. எங்க? பீஜப்பூர் சுல்தான் கிட்ட. ஸோ பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லே ஜாகீர்தாரரான, ஜாகீர்னா ஒரு அதிகாரி, நிலவரி வசூல் பண்ற ஒரு அதிகாரி, தாதாஜி கொண்டதேவ் பாதுகாப்பு, அவர்கிட்ட பராமரிப்புல சிவாஜியும் அவர் தாயும் விட்டுட்டு போயிட்டார். பாதுகாப்புல தாதாஜி கொண்டதேவ் ஷாஜி போன்ஸ்லே விட்டு போயிட்டார். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பூனாவை சுற்றி இந்த மலைப்பாங்கான பகுதியில் அனுபவமிக்க வலிமை. ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கதை. இப்போ அவர் விட்டுட்டு போனது யார்கிட்ட? தாதாஜி கொண்டதை விட்டுட்டு போயிட்டார். அம்மாவையும் இதையும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராம்தாஸ், துக்காராம் ஆகியோர் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. துறவி ராம்தாஸ் தான் சிவாஜியோட குரு. ராம்தாஸ். இப்ப துக்காராம்னு துக்கமா இருப்பார் போல இருக்கு, அதனால அவர் குருவை ஏத்துக்கல. ராம்தாஸ் பேரே பாருங்க, ராம், ஹே ராம், ஸ்ரீராம் அப்படிங்கிற மாதிரி ராம்தாஸை தான் சிவாஜி தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். நீங்க சிவாஜியின் குரு யாரு? ராம்தாஸ். ரைட்டா? சிவாஜியோட வளர்ப்பு அந்த பாதுகாப்பு அரவணைப்புல யாரு அவருன்னா தாதாஜி, தாத்தாஜி. ரைட்டா? அவங்க அப்பா யாரு? போன்ஸ்லே, நல்லா போன்லெஸ்ஸா சாப்பிடுவாரு, போன்ஸ்லே ஷாஜி. புரியுதா உங்களுக்கு? அம்மா யாரு? ஜிஜாபாய். அம்மா யாரு? ஜிஜாபாய். இப்படி அடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ ராணுவ வெற்றிகள் இப்போதான் ரொம்ப முக்கியம். மராத்தியரை பொறுத்த அளவுக்கு அவங்க எந்த கோட்டையை ஒன்றா பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு. சிவாஜி தனது 19வது வயது, அப்போ பாருங்க, சிவாஜி 27ல் பிறந்தாரா, 27லேருந்து 19 ஆட் பண்ணுங்க, கரெக்டாக 46 வரும், 1646 வரும். ஸோ தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சூழலிருந்து கைப்பற்றினார். தோரணையா சிவாஜி வந்தோன்னே, நீங்கள் சிவாஜி ரஜினிகாந்த் படம் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும். சிவாஜி அப்படிங்கிறவர் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் எல்லாம் இது பண்ணுவார். கடைசியில் அவர் லஞ்சம் கேட்குறாங்கன்னு ஏமாத்திடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து மீண்டும் வந்து தன்னை இன்னொரு உருமாற்றி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி கதை தான் இந்த கதையும் இருக்கும். இவரும் அப்படித்தான், இவரும் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவரையும் ஏமாற்றுவாங்க. அப்புறம் திரும்ப மீண்டும் மரணடா அப்படின்னு சொல்லி மீண்டும் வருவார். இப்படி தான் இருக்கும். கடைசியில் மரணம் அடைஞ்சிடுவார். அந்த மாதிரி தான். ஸோ பாருங்க, தோர்னா கோட்டை எடுத்தோடனே பீஜப்பூர் சுல்தான் கைப்பற்றினார். தோர்னா கோட்டை ஃபர்ஸ்ட் என்ன கோட்டை? தோர்னையா ஒரு தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். தோர்னாவில் இருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கார் கோட்டையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். ராய்கார் கோட்டையை கட்டுறார். அவர் பதவியேற்றதே ராய்கார் கோட்டை தானே சொல்றான். அப்ப ராய்கார் கோட்டையும் கட்டுறார். ஃபர்ஸ்ட் தோர்னா, அடுத்து ராய்கார், அடுத்து 1647 இந்த வருஷம் தான் 1647 தான் அந்த தாஜ்மஹாலுடைய வேலை கலை வேலைப்பாடுகளோட கொஞ்சம் முடிஞ்சிச்சு. தாஜ்மஹால்னு சொல்லி இது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலை வேலைப்பாடுகளோட கொஞ்சம் முடிஞ்சிச்சு தாஜ்மஹால். புரியுது உங்களுக்கு? 1647. அடுத்தது தாதாஜி கொண்டதேவ் மறைந்த பிறகு அவருடைய தந்தையின் அந்த வருஷம் தான் 1647. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சிருக்கேன்னா அப்படியே நிமித்தி போட்டு 1947 ரைட்டா? அதனாலதான் அந்த ஷார்ட்கட்டை வச்சிருக்கேன். இந்த 6 நிமித்தி போட்டா 947. தாஜ்மஹாலுடைய கலை வேலைப்பாடும் முடிந்த ஆண்டு எதுனா 1647. அதே வருஷம்தான் தாதாஜி கொண்டதேவ் மறைந்தார். மறைந்த பிறகு தமது தந்தையின் ஜாகிர் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை சிவாஜி ஏற்றார். அதனை தொடர்ந்து பாராமதி, இந்த புரந்தர், கொண்டானா ஆகிய கோட்டைகளும் அடுத்தடுத்து அவர் கைப்பற்றினார். ஃபர்ஸ்ட் தோர்னா கோட்டை, அடுத்து ராய்கார் கோட்டையை கட்டினார், அடுத்து பாராமதி, புரந்தர், கொண்டானா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண் என்ற முக்கிய நகரையும் மராத்தியர் முன்பே கைப்பற்றிருந்தார். கல்யாண் அப்படிங்கிற இடத்தையும். பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார். பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியோட தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைச்சிட்டார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது ஒரு சில காரணம் இருந்திருக்கும், அது கூட நமக்கு தேவையில்ல. ஆனால் செஞ்சிருக்காரு, பீஜப்பூர் சுல்தான் பண்ணியிருக்காரு. அப்போ பீஜப்பூரை கைப்பற்றினது கரெக்டான ரைட். தக்காணத்தின் முகலாய அரசு பிரதிநிதியாக இளவரசர் மூராத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் முகலாய சேவையில் சேர விருப்பம் தெரிவித்தார். ஸோ அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த மூராத்துக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு முகலாயர்கிட்ட. அது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால சிறையில் அடைச்சாங்க. 49 சில நிபந்தனைகள் அடிப்படையில் பீஜப்பூர் சுல்தான் ஷாஜி அப்புறம் விடுதலை பண்ணார். 49 சில நிபந்தனை அடிப்படையில் விடுதலை பண்ணார். இறந்தது 47. தாதாஜி கொண்டதேவ் மறைந்தது 47. இது யாருன்னா தாதாஜி பாதுகாவலர் இறந்தது 47. தாதாஜி கொண்டதேவ். ஷாஜியை பார்த்தீங்கன்னா இந்த மூராத்துக்கிட்ட போய், சிவாஜியோட அப்பா மூராத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும், அவரை கைது பண்றாரு. அப்ப நிபந்தனையோட 49 விடுதலை பண்றாரு. அப்புறம் 49 to 55 வரை ராணுவ செயல்பட்டு ஈடுபட்டு இருந்தவர் சிவாஜி விலகி இருந்தார். என்ன பண்ணாருன்னா, சரி வேணாம், அப்பா விடுதலை பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் விலகி இருப்போம்னு சொல்லி 55 வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பார். 55 வரைக்கும் ரைட். அப்புறம் 56ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தனது ராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினார். 55ல திரும்ப தொடங்கிட்டார். கொஞ்சம் அமைதியா இருந்தவர் திரும்ப தொடங்கிட்டார். சாதாரண மாவட்டத்தில் ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் சாதாரணமான ஆள் அல்ல,
ஜாவுலி அப்படிங்கிற மாதிரி ஜாவுலிங்கிற இடத்த கைப்பற்றார். ரைட்டா? முதல் தோரணையா வராரு. தோரணையா வரப்ப ராய்க்கார் கோட்டையை கட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. கல்யாணியும் கைப்பற்றிருந்தாரு, பீஜப்பூரையும் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் சாதாரண மாவட்டத்துல ஜாவுலி இடத்தையும் கைப்பற்றுறாரு. நல்ல பிரபலம் அடைகிறாரு. ஜாவுலி என்ற இடத்துல இருந்து மேற்கு 2 மைல் தொலைவில் பிரதாப்கார் என்ற புதிய கோட்டையும் கட்டப்பட்டது. இப்ப ஜாவுலிங்கிற இடத்துல கட்டப்பட்ட கோட்டை பிரதாப் கோட்டை. ஜாவுலிங்கிற இடத்துல கட்டப்பட்ட கோட்டை பிரதாப் கோட்டை. ஸோ ரெய்கார் கோட்டையும் பிரதாப் கோட்டையும் தெரியுதுல? ரைட்டு. இது 2 மைல் தொலைவில் கட்டப்பட்ட பிரதாப் கோட்டை ஜாவுலிங்கிற இடத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா ரெய்கார் கோட்டையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 5 மைல் தொலைவு. இது 2 மைல் தொலைவு, 5 மைல். தோர்னா, அந்த தோர்னாங்கிறதுல இருந்து 5 மைல் தொலைவு தான் ரெய்கார் கோட்டை. தோர்னா கோட்டை அதை கைப்பற்றி 5 மைல் தொலைவு. ஸோ ஜாவுலினா 2 மைல் தொலைவு, பிரதாப் கோட்டை. ரைட், இதுதான் விஷயம். இதுக்கு அங்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஏரியால தான் கொஸ்டினே இருக்கு. பீஜப்பூருக்கு எதிரான மோதல். இப்ப பீஜப்பூருக்கு எதிரான மோதல் 1656 நவம்பர் மாதம் பீஜப்பூர் முகமது அடில் ஷா மரணம் அடைந்தார். முகமது அடில் ஷா அப்படிங்கிறவர் மரணம் அடைஞ்சார். 18 வயது நிரம்பிய இளைஞர் 2ஆம் அடில் ஷா பொறுப்பேற்கிறார். ஸோ பீஜப்பூர் 1ஆம் அடில் ஷா மரணம் அடைஞ்சிடறாரு. அப்புறம் 18 வயது நிரம்பிய இளைஞர் 2ஆம் அடில் ஷா பதவியேற்கிறார். 1657 பீடார், கல்யாணி, புரந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றார். திரும்ப அவுரங்கசீப் ஜெயிக்கிறார். பீஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் அவுரங்கசீப்புடன் சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பீஜப்பூர் சுல்தானு, மராத்திய சிவாஜி, அவுரங்கசீப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு சமரசம் ஏற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டார். அப்ப அதை பார்க்கறதுக்கு அவுரங்கசீப் டெல்லிக்கு போயிட்டார். திரும்ப டெல்லிக்கு அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றி திரும்ப டெல்லிக்கு போனார். சிவாஜி வடக்கு கொங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகலி கோட்டையில திரும்ப கைப்பற்றிட்டார். ஸோ அவங்க அப்பா நோய்வாய்ப்படுறாரு, ஷாஜகானுக்கு நோய்வாய்ப்பட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப டெல்லிக்கு போய் அங்கே போய் வராரு. அங்கே ஏன்னா நோய்வாய்ப்பட்டாருன்னா அவர் தலைமையின் கீழ் அங்கே ஒழுங்கா நடக்காது எதுவும். அப்போ அந்த ஏரியாவை பிடிக்கலான்னு போகும்போது இங்கே சிவாஜி கொங்கண பகுதி, இந்த பகுதியை திரும்ப ஆட்சியை பிடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கும்போது பேசிக்கிறது, போன பின்னாடி அப்படி இது பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. சிவாஜி மற்றும் அப்சல் கான் 1659, இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெய்சிங். இந்த 59 என்ன நடக்குன்னா, பீஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார். முகலாயம் மீது எந்த ஆபத்தும் இல்லை, முகலாயத்திலிருந்து நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நம்ம சேர்ந்துட்டோம்ல, அப்ப மராத்தியரை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி பீஜப்பூர் சுல்தான் பாத்தீங்களா என்ன இருந்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டார் பாத்தீங்களா. அப்ப அப்சல் கான் பெரும்படையுடன் அப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதா ஒரு சூளுரைத்தார். எல்லாம் நடந்தனாலும் தோல்வியே கிடைத்தது. தோல்வி, ஏன்னா சிவாஜி கிட்ட தான் என்ன டேலண்ட் இருக்கு, மறைந்திருந்து தாக்கும் அந்த கொரில்லா போர் முறை இருக்கு. தெற்கு கொங்கணம் மற்றும் கோல் கபூர் மாவட்டங்களை தாக்கிய மராத்திய படைகள் பன்கலா கோட்டையை கைப்பற்றின. இதன் மூலம் என்ன கிடைச்சுன்னா பன்னு தான் கிடைச்சு. என்ன கோட்டை? பன்கலா கோட்டை. பன்கலா கோட்டை. ரைட்டா? ஸோ பிரதாப்கார் கோட்டை பார்த்துருக்கோம், சுனார் கோட்டை, தோர்னா கோட்டை பார்த்துருக்கோம், ரைக்கார் கோட்டை பார்த்துருக்கோம். இப்போ என்ன பன்கலா கோட்டையை கைப்பற்றின. பீஜப்பூர் சுல்தான் தாமே இந்த படைகளுக்கு தலைமை தாங்கினார். ஓராண்டு காலம் இது நீடிச்சிச்சு, வெல்ல முடியவில்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து என்னன்னா அப்சல் கானுடைய விஷயம். என்னது? அப்சல் கான். ரைட். அடுத்தது சிவாஜி மற்றும் முகலாயர். சிவாஜி மற்றும் முகலாயர். அப்சல் கான் முடிஞ்சு. ரைட்டா? அடுத்து செயிஸ் கானை அனுப்புறாரு. அப்சல் கான் வந்து பீஜப்பூருக்கும் அவங்களுக்கு நடந்த 59 நடந்துச்சு, ஜெயிச்சிட்டார். பீஜப்பூர் சுல்தானா சிவாஜி ஜெயிச்சிட்டார். இப்போ என்ன பண்றாருன்னா முகலாயர் இதை தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா, ரைட்டு செயிஸ் கானை அனுப்பிச்சுடுவோம். செயிஸ் கானும் ஜெய்சிங்கும். செயிஸ் கானை அனுப்பும்போது 60 தக்காணத்தோட ஆளுநராக நியமிக்கிறார் செயிஸ் கானை. அப்போ ஒரு இரவு நேரத்தில் பூனா, அப்போ என்னன்னா சிவாஜி தைரியமா திட்டம் வச்சு பூனாவுக்கு 400 படைவருடன் திருமண குழு போல் சென்று செயிஸ்கான் இல்லம் மீது தாக்குதல் நடத்துவோம். அப்ப செயிஸ்கான் திரும்ப வாப்பா, 63 தக்காணத்திலிருந்து நீ திரும்ப வா, 60 அப்பாயின்மெண்ட், 3 வருஷம், நீ திரும்ப வா, தயவு செய்து வா, உன்னை கொன்றுவாங்க வா அப்படின்னு சொல்லி திரும்ப அழைத்து கொண்டார். அப்ப செயிஸ்கானுடைய பிளான் தோல்வி அடைஞ்சு. அடுத்து முகலாயருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சூரத் நகரில் குறி வச்சு சிவாஜி வந்து தாக்குதல் நடத்துறாரு. இருக்குல்லையே என்னன்னா முகலாயர் கண்ட்ரோல்ல தான் சூரத் துறைமுகமே இருந்துச்சு. அதை தொடவும் ரொம்ப கோபம் வந்துச்சு அவுரங்கசீப்க்கு. அப்ப சூரத் நகரை குறி வச்சு தாக்கும் போது என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி தான் ஜெய்சிங். ரைட்டா? ஜெய்சிங் 64 சூரத் ஏரியாவை சிவாஜி தாக்குதல் நடத்துவார். அப்போ அவர் வீழ்த்துவதற்கும் பீஜப்பூரை இணைப்பதற்கும் ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார். பாருங்க, ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்புறார். அப்ப ரஜபுத்திர தளபதி தானே, அப்ப ஜெய்சிங் ஓரளவுக்கு ஃபேவரபிளா தான் இருப்பாரு. அப்ப மூவாசம் தக்காணத்தின் ஆளுநராக பதவி வைத்தார். அப்ப மூவாசம், அதாவது முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர்.
அனைத்து தரப்புகள்ல இருந்தும் சிவாஜியை சுற்றி வளைக்க ஜெய்சிங் விரிவான திட்டம், ஏன்னா ஜெய்சிங் தெரியும் எப்படி சிவாஜியை மடக்குன்னு தெரியும், அதனாலதான் அப்படி அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா இவர் அவுரங்கசீப் ஜெயிஸ்கா நீங்க வாப்பா, நீ சரிப்பட மாட்ட, ரஜபுத்திர ஜெய்சிங் போகட்டும், புரியுதா உங்களுக்கு. அடுத்தது ரைக்கார் கோட்டையும் அச்சுறுத்தல், ரைக்கார் கோட்டை தான் கட்டிய கோட்டை, அச்சுறுத்தலுக்கு ஏற்பட்டுருச்சு. அப்ப 1665 ஜூன் மாசம் புரந்தர் உடன்படிக்கை சுற்றி வளர்த்தாங்க. புரந்தர் உடன்படிக்கை ஜூன் 11 படி, புரந்தர் உடன்படிக்கையின்படி என்ன பண்ணா, சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை அவரே வைத்துக்கொள்ள அனுமதி கிடைத்தது. ஆனால் நீங்க அங்க வந்து பார்க்கணும், அவரை வந்து பார்க்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. மண் சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். பீஜப்பூரை கைப்பற்றி தரான் அப்படின்னு சொல்லி மண் சப்தாரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்ப புரந்தர் உடன்படிக்கை ஜூன் 11 2 பேர் சேர்ந்ததான் ஜெய்சிங். புரந்தர் உடன்படிக்கை ஜெய் ஜூன் ஆயிடுச்சு, ஜூன் மாசம் இந்த இருக்கு ஜெய்சிங்கும் சிவாஜியும். அடுத்து ஆக்ரா பயணம். ஸோ சிவாஜியிடம் ஜெய்சிங் வந்து எப்படியோ அவரை போய் பாருங்க, அவுரங்கசீப்பை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப 666 மே மாதம் சிவாஜியும் அவர் மகன் சாம்பாஜியும் 2 பேரும் ஆக்ராவுக்கு போறாங்க. இது 666 ஆக்ராவுக்கு போறாங்க. இங்க பாருங்க, புரந்தர் உடன்படிக்கை 65, அடுத்து 66 கரெக்டா வந்துட்டு இருக்கு. 59 பார்த்தோம், அடுத்து 60 பார்த்தோம், அடுத்து 63க்கு திரும்ப அழைத்து கொண்டார், திரும்ப 65 பார்த்துருக்கோம், அடுத்து 66 பார்க்குறோம். இந்த இயர்ஸ் வந்து கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். எல்லாமே பார்க்குறாங்க. அங்கே அவமானம் தான் கிடச்சி. அப்போ 666 ஆண்டு முதல் தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்க ஆனார். ஏன் சிவாஜி தீவிர போர்க்கொள்கை என்னன்னா, அவமானப்படுத்திட்டாங்க, இனி தீவிரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சிவாஜி. 666 அந்த இயர்ஸை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது. 27 ஆரம்பிச்சு 66 கிட்ட வந்துட்டார் சிவாஜி. 80 வரும்போது இறந்து போயிடுவார். ரைட்டா? இப்ப 66ல தீவிரமா ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாரு. ஏன்னா புரந்தர் உடன்படிக்கை 1565 நம்ம மறக்கவே மாட்டோம். 65 ஜூன் 11 மறக்க மாட்டோம். ரைட்டா? ஸோ ஓகே. அடுத்து வடமேற்கு ஆப்கான் எழுச்சி காரணமாக அதில் கவனம் செலுத்திய முகலாயருக்கு சிவாஜியை சமாளிக்க முடியல. ஆப்கானியர்களே அங்க கவனிச்சதுனால சிவாஜியை சமாளிக்க முடியல. அந்த நேரத்துல வந்து சிவாஜி தன்னை வலிமையா ஈடுபடுத்திக்கிட்டார். இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் அரச பிரதிநிதி, மிகவும் வலு குறைந்தும் சோம்பலுடன் இருந்தார். அந்த மூவாசம் ரொம்ப சோம்பலா இருந்தார். அப்ப ராஜா ஐஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார். மன்சப்தார் 5000 என்ற பணியிலையும் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். அப்ப சாம்பாஜின மகன், அவர் 5000, மன்சப்தார் 5000 அடிப்பில் அவரை நியமிக்கிறாங்க. முகலாயருடன் மோதல் 1670 666 தீவிர போர்களை ஆரம்பிக்கிறாரு. 70 மிகப்பெரிய ஒரு மோதல். பீராரில் சிவாஜிக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகிர் நிலத்தின் ஒரு பகுதியை அவுரங்கசீப், அந்த ஜாகிர் நிலம் அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது, ஸோ அதை எடுத்துக்கிறாரு. அப்ப எடுத்துக்கிட்டதுனால முகலாயர் சேவையிலிருந்து தனது படைகளை திரும்ப அழைத்து கொண்டார். புரந்தர் உடன்படிக்கையால் சிவாஜி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவர் தானே, கோட்டையில திரும்ப மீண்டும் மீட்டு கொண்டார். புரந்தர் உடன்படிக்கைலாம் கிடையாது, என் படையெல்லாம் கூட, நீ எப்படி என் ஜாகிர் நிலத்தை தொடலாம்? இப்ப சூரத்தை இவர் போய் தொட்டாரு, அப்போ அவுரங்கசீப்புக்கு கோவம் வந்துச்சு. அப்ப இவருடைய ஜாகிர் நிலத்தை தொட்ட அப்ப அவுரங்கசீப் இவருடைய ஜாகிர் நிலத்தை தொட்டார், அப்ப இவர் கோவம் வருதுல. ஸோ அவங்க இடத்த தொட்டா கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான். அப்ப 70 மேற்கு கடற்கரையத்தின் முக்கியத்துவமான சூரத்தை மீண்டும் கைப்பற்றுறார். ஏற்கனவே சூரத்தை டச் பண்ணாலதான் அவுரங்கசீப் கோவப்பட்டு வந்தார். திரும்ப 70 சூரத்தையே டச் பண்றாரு. பாத்துக்க, நீ என் ஜாகிரை தொட்டையில, நான் சூரத்தை தொடுறேன் அப்படிங்கிறார். அப்ப 72 நம்ம சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 4 ஒரு பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பகம் மராத்தியர் பெற்றனர், கைப்பற்றிட்டாங்க. அப்ப 72 4 ஒரு பங்கை ஒரு வருவாயா வாங்கிட்டு இருக்காங்க. அரியணை ஏறுறாங்க. சிவாஜி எப்பொழுது அரியணை ஏறுறாருன்னா 1674 ரைட்டா? உங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி. இவர் ஜூன் தான், அது புரந்தர் உடன்படிக்கைனா ஜூன் 11, இது ஜூன் 6. சிவாஜி ரைக்கார் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். ரைக்கார் கோட்டை தானே அவர் கட்டினார் ஃபர்ஸ்ட். வேத முறைப்படி அங்க இது பண்றாரு. சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டார். இதுதான் ரைக்கார் கோட்டை. 5 மைல் தொலைவுன்னு சொன்னோம்ல, 5 மைல் தொலைவு. ரைட். தோனார் கோட்டையோட இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கு ரைக்கார். பூனா இந்த இருக்கு, ரைக்கார் இந்த இருக்கு. தோர்னா கோட்டையிலேருந்து 5 மைல் தூரம். ரைட்டா? ஓகே. அடுத்து தக்கான போர் முயற்சிகள். இப்போ அந்த தக்காணத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவுரங்கசீப் போராடுவார். அவரால் முடியவே முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும். அதனால சிவாஜி வந்து இறந்த பின்னாடியும் மகன் சாம்பாஜியும் எதிர்த்து போராடுவார். அதை எப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைட்டாப்பா? ஸோ எல்லா கோட்டையிலும் வந்துட்டாரு, பதவி ஏற்றுட்டாரு, சத்ரபதி என்ற பட்டத்துடன். 74 ஒரு இது பண்ணார். இப்போ 76 இருக்கும். அவர் சாகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி தனது வெற்றியை துவக்கினார். கொல்கண்டா சுல்தானுடன் ரகசிய ஒப்பந்தத்துல கையெழுத்துறாரு. செஞ்சி, வேலூர் எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு. தஞ்சை ஷாஜிக்கு சொந்தமான பகுதிகளையும் சேர்த்துக்கிறாரு. வெங்கோஜி அல்லது எக்கோஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அவர் பணித்தார். நான் சொன்னா ஒன்றுவிட்ட சகோதரர், சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரரான வெங்கோஜி
அல்லது எக்கோஜின்னு சொல்லக்கூடியவரை தஞ்சாவூரை போய் நீங்க பாத்துக்காங்க வச்சுக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பமாக தரவும் உதவி பண்ணார். அப்படின்னா நாயக்கர்கள் ஆட்சி தான் இருந்துச்சு, அப்புறம் தான் மராத்தியர் ஆட்சி. ஸோ செஞ்சி அவருக்கும் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி 2ஆம் கட்ட பாதுகாப்பாளனாக இருந்துச்சு. தஞ்சாவூர் எப்படி ஒரு பாதுகாப்போ அது மாதிரி செஞ்சி கோட்டையும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கு. பிரச்சனை வந்தா அங்க போய் தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சிவாஜியோட கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா மூத்த மகன் சாம்பாஜி அவரை கைவிட்டு விட்டு முகலாய முகாமில் இணைந்தார். அதனால அவருக்கு மனசு வந்து சந்தோஷமா இல்லை. சாம்பாஜி என்ன பண்ணார்னா முகலாயரோட சேர்ந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது பன்கலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு சாம்பாஜி நான் திரும்ப அங்கேயே போறேங்கிற போது எப்படித்தே விடுவேன், உங்க அப்பாவே விட மாட்டேன், உடனே விடுவேனான்னு சொல்லி பன்கலா கோட்டையில அவரை வந்து அனுப்பப்பட்டார். பன்கலா கோட்டை கைது செஞ்சு அனுப்பப்பட்டார். அடுத்தடுத்து போர்கள் நடந்தபோது உடல்நலம் பாதிச்சு போர் புரிஞ்சான். 53 வயதுல 1680 காலமானார். கல்யாண் மற்றும் கோவா இடையான கொங்கண பகுதி சிவாஜி அரசின் கீழே இருந்துச்சு. கொங்கணம், கல்யாண், கோவா. கொங்கணம், கல்யாண், கோவா. ஸோ மேற்கு கடற்கரை உள்ளாரிக்கு எல்லா பகுதி வேலூர், செஞ்சி, அதுக்கப்புறம் என்னன்னா தஞ்சாவூர், இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. சிவாஜிக்கு பிறகு மராத்தியர் வராங்க. மூத்த மகன் சாம்பாஜி மராத்திய ராணுவத்துக்கு தலைமையேற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பீராரில் பகதூர் போரை கைப்பற்றி அங்கிருந்த சொத்துக்களை கைப்பற்றினார். ஏன்னா அவங்ககிட்ட போயிருக்காரு, அப்ப யுக்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. என்னதான் பன்கலா கோட்டையில கைது பண்ணாலும் அவங்களை எதிர்க்கிறதுக்கு நல்ல தைரியமானவர் மகன் சாம்பாஜி. அவுரங்கசீப்பை மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரர்கள் சமரசம் மேற்கொண்டு தக்கான பகுதிக்குள் படைகளை வழிநடத்தி சென்றனர். சமரசம், அவர் தக்கான பகுதியிலே தான் இருந்தார் அவுரங்கசீப். ஸோ 86ல பீஜப்பூரும் 87ல கோல்கொண்டாவும் வெல்லப்பட்டன. தன்னுடன் மல்லுக்கட்டும் தனது மகன் இளவரசர் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக சாம்பாஜிக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப 2ஆம் அக்பருக்கு, என் மகன் அவுரங்கசீப்போட மகன் 2ஆம் அக்பருக்கு நீ எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, சாம்பாஜிக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. நீ எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, உன் வேலையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்தது 1689 சிவாஜில இறந்துட்டார்ல, 87ல இறந்துட்டார்ல. சோ படை சாம்பாஜி சிறைப்பிடித்து கொன்றது. முகலாயப்படை சாம்பாஜி இருக்கார்ல, ஒரு ஆதரவு கொடுத்து, ஏண்டா உன் மகனுக்கு ஆதரவு கொடுத்து தப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொண்டாங்க. சாம்பாஜியின் மறைவு மராத்தியரை முடக்கி விடவில்லை. அடுத்து இளவல் ராஜாராம், இப்பதான் இந்த தாராபாய் இவங்கெல்லாம் வருவாங்க. இளவல் ராஜாராம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து சண்டையை தொடங்கினார். இளவல் ராஜாராம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து சண்டையை தொடங்கினார். இந்த ராஜாராம் 1700 மரணம் அடைந்ததுக்கு பிறகு அவரது மனைவி ராஜாராமோட மனைவி தான் தாராபாய். ராஜாராமோட மனைவி தான் தாராபாய். இதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும், தாராபாய்னா யாருன்னு வச்சுக்கணும். ஸோ ராஜாராமோட தாராபாய் தலைமையில அடுத்து தொடர்ந்து கைக்குழந்தை சார்பாக செயல்பட்ட தாராபாய் 50,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படை கால்படையை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணித்தார். அவ்வளவு வீரர்கள், 50,000 வீரர்கள் தாராபாய் கண்ட்ரோல் இருந்தாங்க. மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டது. மசூலிப்பட்டினம் 1707 அவுரங்கசீப்பு மறைந்த போதும் மராத்தியர் பல கோட்டை இதெல்லாம் கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாங்க. அவுரங்கசீப் இறந்தாலும் பல கோட்டை, ஏன்னா மயங்கள் நல்லா இருந்தாங்க. ஸோ இப்போ இளவல் வந்து ராஜாராமுடைய மனைவி தாராபாயோட தான் இருக்கு. சரி, அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு சாம்பாஜியின் மகன் யாரு, சிவாஜியோட பேரன் சாம்பாஜி ரைட்டா. அப்ப சாம்பாஜியோட இளவல் தான் ராஜாராம். இவர் யாருன்னா சாம்பாஜியோட மகன் ஷாஹி. இப்ப தாராபாய்க்கும் ஷாஹிக்கு தான் பிரச்சனை. யாருக்கு? தாராபாய் யாரு? ராஜாராமோட மனைவி தான் தாராபாய். ராஜாராமோட மனைவி தான் யாரு? தாராபாய். ஷாஹி யாருன்னா சாம்பாஜி இருக்காருல்ல, சிவாஜியோட மகன் சாம்பாஜி, அவரோட மகன் தான் ஷாஹி, சிவாஜியோட பேரன். இப்ப பேரனுக்கும் அந்த அம்மா தாதாபாய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷாஹி விடுதலையாகி மராத்தியன் அரியணையை அலங்கரித்தார். இது தாராபாய் எதிர்க்கிறாங்க, பிடிக்கல. எப்படிதான் பிடிக்கும் ரைட்டா. அதில் ஷாஹி வெற்றி பெற்று 1708 அரியணை அமர்ந்தார். இப்ப ஷாஹி வந்துட்டார், சிவாஜியோட பேரை வந்துட்டார். அப்ப 1707 யார் இறந்த பின்னாடி? அவுரங்கசீப் இறந்த பின்னாடி தான் ஷாஹி பதவி இருக்கிறார். அவுரங்கசீப் 1707 சரியான வருஷம். 1707ங்கிறது முக்கியமான வருஷம். அப்ப இவர் அரியணை ஏறார். ஸோ ஏறிய பிறகு பாலாஜி விஸ்வநாத் அவருக்கு ஆதரவாக இருந்தார். பாலாஜி விஸ்வநாத் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு வேணும்ல. சிவாஜிக்கு எப்படி தாதாஜி கொண்டது ஆதரவா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பாலாஜி விஸ்வநாத் ஷாஹிக்கு ஆதரவா இருந்திருக்காரு. பாலாஜி விஸ்வநாத்தை பேஸ்வாவாக 13ல நியமிக்கிறார். ஆதரவா இருந்தவரை நீ ஒரு பேஸ்வா, தான் பேஸ்வாக்கள் ஆட்சியை தொடங்குது பாலாஜி விஸ்வநாத்ல இருந்தா, நீ ஒரு பேஸ்வாங்கிறாரு. ஷாஹி சதாராவுக்கு ஓய்வு எடுக்க சென்றார். சதாராவுக்கு நீங்க பேஸ்வாவை இருந்து பாத்துக்காங்க பாலாஜி விஸ்வநாத், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறேன் பேரன் பாத்தீங்களா, போயிட்டாரு. அப்ப கோல்காப்பூரை தலைநகராக கொண்டு தாராபாய் திரும்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்துறாங்க கோல்காப்பூர்ல. கோல்காப்பூர்ல ஒரு மாற்று அரசாங்கத்தை நடக்கிறாங்க தாராபாய். ஸோ ராஜாராமின் 2வது மனைவி ராஜாபாய்.
ராஜாராம் பாத்தீங்களா, முதல் மனைவி தாராபாய், அடுத்த பிறவி ராஜாபாய். அவங்க ஏன் ராஜாபாயின்னு பேர் வச்சிருக்காங்க, ராஜாராமோட மனைவிங்கிறனால ராஜாபாய், ஏன்னா இல்லைன்ட்டாங்கன்னா நாளைக்கு, அதனால இரண்டாவது மனைவி ராஜாபாய். அவரது மகன் இரண்டாம் சாம்பாஜி. அதுக்கப்புறம் அவரது மகன், அது பாருங்க, இரண்டாவது மனைவி ராஜாபாய், அவரது மகன் ராஜாராமின் மகன் யார், இரண்டாம் சாம்பாஜி. அடுத்து தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோரை 1910 சிறைப்பிடித்தனர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இரண்டாம் தடவை தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோரை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜாபாயும் இரண்டாம் சாம்பாஜியும் தாராபாய் மற்றும் அவரது மகன் தாராபாயோட மகனையும் 14 ஆண்டுல சிறைப்பிடிக்கிறாங்க. இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இப்போ முதல் மனைவிக்கும் ரெண்டாவது மனைவிக்கும் சண்டை போயிட்டு இருக்கு, ராஜாபாய்க்கும் தாராபாய்க்கும். இரண்டாம் சாம்பாஜி கோல்காப்பூர்ல அரியணை ஏறினார். கோல்காப்பூர்ல யார் அரியணை ஏறினா, தாராபாய் இருந்தாங்க. அப்ப அந்த தாராபாய் அவங்க மகனை சிறைப்பிடிச்சிட்டு யாரு, இரண்டாம் சாம்பாஜி கோல்காப்பூர்ல அரியணை ஏறார். அப்ப தாராபாய்க்கும் ராஜாபாய்க்கும் சண்டை. 2 கல்யாணத்தை பண்ணிட்டு பாருங்க. திரும்ப ஷாகு சாதாராக்கு சாதாரணமா இருந்தார்ல, திரும்ப அதிகாரத்தை அவர் ஏற்க திரும்ப ஷாகு வர சொல்றாங்க. பாலாஜி விஸ்வநாத் சொல்றாரு, இங்க தாராபாய் இங்க ராஜாராம்பாய் இவன் சண்டை விட்டுட்டு இருக்காங்கப்பா, நீ வாப்பா, ஓய்வு எடுத்தது போதுன்னு வர்றாரு. ஷாகி 1740 மறைந்த பிறகு ஷாகியும் வராரு, இருந்தாலும் அவர் மறைஞ்சு போறாரு 49. 1708 பதவியேற்ற அவர் 49 மறைஞ்சிட்டார். ஸோ அது ராமராஜா அரியணை ஏறார். ஷாகிக்கு அப்புறம் யாரு, ராமராஜா. ராம்தாஸ்னா யாரு, சிவாஜியோட குரு. அப்ப இன்னொருத்தர் வராரு, ராமராஜா. ஸோ பேர் யாவத்துக்காக சொல்றேன், ராமராஜா அரியணை ஏறினார். ஸோ தாராபாய் இதனால ஏமாற்றம் அடைஞ்சாங்க. என்னடா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, தாராபாயும் சரி ராஜாபாயும் சரி ஒன்றும் பண்ண முடியல. அப்ப 1761 தாராபாய், 777 ராமராஜா எல்லாருமே மரணம் அடைஞ்சிட்டாங்க. தாராபாய் முதல் மனைவி மரணம் அடைஞ்சிட்டாங்க, ராமராஜா மரணம் அடைஞ்சிட்டாங்க. ராமராஜா தத்து புதல்வர் இரண்டாம் ஷாகி. ஒரு ஷாகி மரணம் அடைஞ்சாலும் தத்து புதல்வர் யாரு, இரண்டாம் ஷாகி. அவர் பேரு இரண்டாம் ஷாகி. அவர் 1808 மரணம் அடையும் வரை பெயருக்கு மன்னராக ஆட்சியில் இருந்தார். பேருக்கு தத்து புதல்வர் தானே, எத்தையோ இரண்டாம் ஷாகுன்ட்டாங்க, பேருக்கு 1808 வரைக்கும் இருந்துட்டு போங்கடா அப்பா அப்படின்னு மாதிரி இருந்தார். அது அவரது மகன் பிரதாப் சிங் அடுத்த அரியணை ஏறினார். எத்தனை பேரு, ராமராஜா, அடுத்து ராமராஜாவோட தத்து புதல்வரான யாரு, இரண்டாம் ஷாகி, அதுக்கப்புறம் பிரதாப் சிங் அரியணை. அதுக்கப்புறமும் சதி திட்டம் தீட்டியதா குற்றம் சாட்டி 1839 ஆண்டு வரை பிரிட்டிஷ் அரசு ஆட்சியிலிருந்து நீக்கியது. பிரதாப் சிங் ஒரு சிறை கைதியாகவே 1847 மரணமடைந்தார். 1857க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 1857 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதாப் சிங்கும் ஜெயில இருந்து மரணம் அடைஞ்சிட்டார். அவரது இளவல் ஷாஜி அப்பா சாஹிப், அடுத்து அவரது இளவல் ஷாஜி அப்பா சாஹிப், இரண்டாம் ஷாஜி, அடுத்து ஷாஜி வருவாங்க. இளவல் ஷாஜி, இரண்டாம் ஷாஜி 39ஆம் ஆண்டு அரசராக பிரிட்டிஷ் பதவி இருந்தோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. கடைசியில தனக்கு பின்னால் ஒருவர் மற்ற நிலையில் இரண்டாம் ஷாஜி 1848 மரணம் அடைந்தார். இவரு 47 மரணம் அடைஞ்சார். அடுத்து 1848 இரண்டாம் ஷாஜியோட முடிஞ்சு. சிவாஜி இரண்டாம் ஷாஜியோட முடிஞ்சு மரணம் அடைஞ்சிட்டார். சிவாஜியின் ஆட்சியில் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவர் ஒரு போர் வீரர் மட்டும் இல்ல, நல்ல நிர்வாகியும் கூட. அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லி 8 அமைச்சர்களை கையில வச்சிருந்தாரு. முக்கிய பிரதான் பேஸ்வானா பிரதம மந்திரி, முக்கிய பிரதான் சொல்லுவாங்க அவரை, ரைட்டா. அதே மாதிரி அமத்தியா மற்றும் நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமத்தியா அல்லது நிதி அமைச்சர். அமத்தியா நிதி எல்லாம் அதிகமா செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமத்தியா அப்படின்னு சொல்ல மாதிரி. அடுத்து வாக்கியா நாவிஸ் மந்திரி, நீதிமன்ற நடவடிக்கை ஆவணங்கள் வடிவில் பராமரிக்கிறவர், ரைட்டா. வாக்கியா நாவிஸ் மந்திரி. இந்த பார்த்தீங்கன்னா அரசுடைய நடவடிக்கையில நீதிமன்ற நடவடிக்கையில் ஆவணங்கள்னா வாக்கிங்கிறத வக்கீல் நோட்டீஸ், வாக்கிய நாவிஸ் வக்கீல் நோட்டீஸ் எது வந்தாலும் கரெக்டா ஆவணங்களை பராமரிக்கிறவர், இது ஒரு மந்திரி. அடுத்து சுமந்த் அல்லது டாபிர் அல்லது வெறியுளவு செயல், சுமந்து போனோம், வெளிநாட்டுக்கு போறதா எல்லாத்தையும் சுமந்துட்டு போனோம், ட்ரெஸ் எல்லாம் சுமந்துட்டு போனோம். டாபிர் தூக்கிட்டு போனோம், ரைட்டா, எல்லாத்தையும். ஸோ அவ்வளவுதான். இது மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களும் ஆலோசனை வழங்கினார். தூதர்களையும் பிரதிநிதிகளும் வரவேற்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார். அதாவது வெளிநாட்டு தூதர்லாம் வரவேற்கணும், வெளிநாட்டுல இருந்து போர் வந்தாலும் சொல்லணும், அதான் சுமந்த். சச்சிவ்ங்கிறது சுருனாவிஸ் அப்படின்னு சொல்றோம். சுருனாவிஸ்னா நாவுனா நாக்கு உள்ளதானே இருக்கு, சச்சின் இருக்கிற கிரவுண்டுக்குள்ளதான் விளையாடுவார். அப்போ உள்துறை செயலர், உள்துறை சார்ந்த ஒரு விஷயங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, அதான் சச்சிவ். அடுத்து பண்டிட் ராவ் அல்லது தனித்தி அக்ஷா அல்லது சதர் அல்லது முதாசிப்
அல்லது மத தலைவர். என்னையா சொல்ல வரீங்க? பண்டிட்னாலே மதம் தான். தனுத்தியாக்ஷா தனக்குன்னு ஒரு மதத்தை வச்சிருக்காங்க. சதர், அடுத்து முதாசிப், இதெல்லாம் மத தலைவர் என்பது மத சடங்குகள் இதெல்லாம் செய்யக்கூடியவர், இவ்வளவு பெரிய பேர். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயதீஸ் அல்லது தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி நியாயமா இருக்கணும், இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றார். ஷாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி, இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு. ஷாரின்னு சொல்லாம இராணுவத்துக்கு தலைமை தளபதி. அவர் தலைமை நீதிபதிப்பா, இவர் தலைமை தளபதி. டக்குன்னு சுற்றுவார், ஐயோ தெரியாம உடனே சுட்டுனேன் சாரிப்பா. அப்படி இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, பராமரிப்பது, இராணுவத்தை பராமரிக்கிறது தான். யாராவது அடிச்சுட்டு சாரி கேட்டு போயிடுவார். ஸோ தலைமை தளபதி. நியாயதீஸ் மற்றும் பண்டிட் ராவ். நியாயதீஸ்னா தலைமை நீதிபதியும், பண்டிட் ராவ்னா மத தலைவர். தவிர அமைச்சர்கள் அனைவரும் இராணுவத்தை வழிநடத்துறதுக்கு தான் மிகப்பெரியதா இருந்தாங்க. அடுத்து நியாயதீக்ஷா சேனாதிபதி தவிர்த்து 4 அமைச்சர்கள் ஒப்புதலையும் பெற வேண்டும். எதுக்குன்னா பேஸ்வா ஆகியோரின் லட்சணையும் மற்றும் தனத்தியாக்ஷா நியாக்தா தனித்தியாக்ஷா நியாக்திக்ஷா சேனாதிபதி தவிர்த்த 4 அமைச்சரோட ஒப்புதலை பெறணும். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னா, ஒப்பந்தம் இதெல்லாம் பண்ணணும்னா. ரைட்டா? பல அமைச்சர்களின் கீழ் 18 அரசு துறைகள் வச்சிருந்தாங்க. 18 அரசு துறைகள் வச்சிருந்தாங்க. 4 மாகாணங்களா பிரிச்சாங்க. 4 மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க. வைஸ்ராய் அப்படிங்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைஸ்ராய் அப்படின்னாங்க. மாகாணங்கள் பிராந்த் என்று அழைக்கப்பட்ட பிராந்தியங்களை பிராந்த் அப்படின்னு சொன்னாங்க. ஜாகீர் வழங்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு, ஜாகீருங்கிற முறையை ஒழிச்சிட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. பதவி பதவியும் கிடையாது. பாரம்பரியப்படி கிராமம் என்பது நிர்வாக கடைசி அலகாவே இருந்துச்சு. கிராமம் தான் அவங்களுடைய நிர்வாக அலகின் கடைசி அலகு கிராமம். நில அளவீடு செய்யப்பட்டது. அரசின் உரிமையாக 30% நிர்ணயிக்கப்பட்டு அது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டது. 30% டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பின்னர் 40% அதை அதிகரிச்சாங்க. பஞ்ச காலத்துல அரசு பணத்தை, உணவு தானியங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க. முன்பணம் கொடுத்தாங்க, கடன் கொடுத்தாங்க. சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. சவுத் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா முகலாய மாகாணம் வந்து பீஜப்பூர் கைப்பற்றப்படுது சிவாஜி வசூலித்தார். 4/1 சவுத். இப்போ சவுத்துல நம்ம எத்தனை ஸ்டேட்டு? 4 ஸ்டேட்டு. அதுல நம்ம ஒரு ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு. அது மாதிரி சவுத்துல 4/1 வசூலிக்கப்பட்டது சவுத். சர்தேஷ் முகி என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ் முகி என்னும் வரி மூலம் பெற்றார். கூடுதல் வரி தான் சர்தேஷ் முகி. சவுத்னா 4/1, சர்தேஷ் முகினா கூடுதல் வரியில ஒரு 10% வாங்குறாங்க. அடுத்து இராணுவ அமைப்பு. ஜாகீர்களை வழங்குவதையும் மரபுலியாக செய்யும் நியமனங்களையும் அவர் ஊக்கப்படுத்தல. ஜாகீரே கொடுக்கல, பணமா தான் கொடுத்தாரு. படை வீரர்களுக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஊதியம் வழங்கியிருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை, இந்த மாதிரி 4 பிரிவுகள் வச்சிருந்திருக்காங்க. கொரில்லா போர் முறை தான் அவங்க பாரம்பரிய போர் முறையா இருந்துச்சு. காலாட்படை ரெஜிமெண்டுகள், பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்டது. ரெஜிமெண்டு, பிரிகேடு. ரெஜிமெண்ட் 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவு நாயக் தலைமை வகித்தார். நாயக் 9 வீரர்களை கொண்ட சின்னது 9 வீரர்கள். அதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பார்ட் 2ல அந்த பனைமரத்துலேருந்து அப்படியே சுற்றி போய் இப்படி விழுவாங்கல்ல, அது அப்படியே ஒரு ரவுண்டில் 9 பேர் இருப்பாங்க. அது ஒரு சிறிய படை, அதை நாயக்குன்னு சொல்லுவாங்க. 9 வீரர்களை கொண்டது சிறிய படை. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? பாகுபலி படம் பார்த்துருந்தா தெரியும். இப்படி இதை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி போய் டம்முன்னு அப்படி விழுந்து எந்திரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது 9 பேர் கொண்டது அப்படின்னு வச்சுக்காங்க. சிறிய படை வீரர்கள். அடுத்து 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜன் தகுதிக்கு இணையானவர்கள். 25 குதிரைப்படை வீரர்கள் 25 பேர் வச்சிருப்பாங்க. அவங்கள சார்ஜன் அப்படின்னு சொன்னாங்க. இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழ் செயல்பட்டனர். இந்த சார்ஜன் யாருக்கு கீழே செயல்பட்டாங்க? ஹவில்தார். என்னதார்? ஹவில்தார் அப்படின்னா அந்த குதிரைப்படைக்கு. அடுத்து ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார் செயல்பட்டனர். ஜமால்தார்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஜமால்தார். அவங்களுக்கு கீழே 5 ஹவில்தார் இருந்தாங்க. ரைட்டா? 10 ஜமால்தாரின் தலைவராக ஒரு ஹஜாரி திகழ்ந்தார். அந்த ஜமல்தார்ல கீழே 10 ஜமல்தார் இருந்தாங்க. அதுக்கு மேல யாருன்னா ஒரு ஹஜாரி திகழ்ந்தார். சாரி நவ்வத் குதிரைப்படையின் தலைமை தளபதி, ஏற்கனவே பார்த்தோம். ரைட்டா? சாரி. அப்ப இது என்னன்னா, ஒரு ஹஜாரி, அவங்களுக்கு கீழே 10 ஜமால்தார். அந்த 10 ஜமால்தார்ல ஒரு ஜமால்தாருக்கு 5 ஹவில்தார் இருந்தாங்க. அந்த ஒரு ஹவில்தார் கீழே 25 குதிரைப்படை வீரர்கள் இருந்தாங்க. அந்த 25 குதிரைப்படை வீரர்களுக்கு கீழே 9 சிறிய வீரர்கள் இருந்தாங்க. இது ஒரு இப்படி இந்த ஒரு அட்டவணை மாதிரி வச்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் யாரு? ஹஜாரி. செகண்ட் யாரு? ஜமால்தார். அடுத்து யாரு? ஹவில்தார். ரைட்டா? அது யாரு? சார்ஜன். அதுக்கப்புறம் நாயக், சிறிய படை. அடுத்து அரசு மூலமாக குதிரையில் வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கீர்கள் என்று, அரசு மூலமாக வழங்கப்பட்ட குதிரைக்கு பர்கீர் என்றும், தாங்களாவே குதிரையில ஏற்பாடு செஞ்சவங்கள சைலே தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சைலே தார்கள், நீ என்ன தர்றது, நானே ரெடி பண்ணிக்கிட்டேன், அதான் சைலே தார்கள். அரசாங்கம் கொடுத்தா பகிர்ந்து கொடுக்கறது. அரசாங்கம் கொடுத்தா பகிர்,
பயிர் நம்மளே ரெடி பண்ணிட்டா சைலேத்தார்கள். ஏன்னா குதிரை ரொம்ப முக்கியமானது ஒன்று. கிராமங்கள் பஞ்சாயத்து நடைமுறை இருந்துச்சு. சிவில் கிரிமினல் வழக்குகள்லாம் மேல்முறையீடு செஞ்சாங்க. தலைமை நீதிபதி நியாயாதீசெல்லாம் விசாரிச்சாரு. ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு விசாரித்தார். இன்னைக்கு எப்படி நீதிபதிகள் அப்பாயின்ட் பண்றோம்னா கொலிஜியம் சிஸ்டம் இருக்கும், அன்னைக்கு மாதிரி ஸ்மிருதிகளின் ஆலோசனை பேர்ல விசாரிச்சாரு. ஹாஜிர் மஜ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமா இருந்துச்சு, உச்ச நீதிமன்றம் மாதிரி. ஹாஜிர் மஜ்லிம், ஹாஜிர் மஜ்லிம். ஒன்றுக்கு 4 முறை சொல்லிட்டே வந்தா யாவும் வந்துடும். எக்ஸாம்ல ஆப்ஷன் பார்த்தாலே யாவும் வந்துடும். ஹாஜிர் மஜ்லிம், ஹாஜிர் மஜ்லிம். பேஸ்வா என்ற பாரசீக சொல் பொருள் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர்னு அர்த்தம். பேஸ்வாக்கள் நியமித்தார்ல, முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் ஷாகி தான் அப்பாயின்ட் பண்றாரு, ஷாகி தான் பேரன் தான் அப்பாயின்ட் பண்றாரு. பாலாஜி விஸ்வநாத் வராரு, அவருடைய ஆட்சி இருக்கும். ரைட், இது நம்ம ரீட் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா ரீட் பண்ணிக்காங்க. கொஸ்டின் வரும் வராதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. மராத்தியர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேஸ்வாக்கள் ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் ஃபார் ரீட் பண்ணிக்காங்க. பட் நமக்கு ஏன்னா டைமிங் வந்து நமக்கு நிறைய படிக்கணுங்கிறக்காக இந்த இதை மறந்துடக்கூடாது. மராத்தியரை நீங்கள் மராத்தியர் பார்த்தோம்ல, அதுதான் ஒரிஜினல் மராத்தியர்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது இதுன்னு நிறைய பேர் வந்திருக்கலாம், ஜஸ்ட் கதைக்காக தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றணும்னா முக்கியமானதை மறந்துட்டு அங்கே ஆப்ஷனில் தப்படிச்சிருவோம். 3வது பானிபட் போர் தெரிஞ்சுக்கணும். முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர் தெரிஞ்ச மாதிரி 3வது பானிபட் 1761. ஸோ 1761 ரைட்டா. 26 அடுத்து 30 வருஷம் கழிச்சு என்னது 2வது பானிபட் போர். எப்போ கரெக்டாக 1526. அடுத்து 30 வருஷம் கழிச்சு 1556 2வது பானிபட் போர். அப்போ தானே கரெக்டான சொன்னேன். கரெக்டாக சொல்லியிருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணிக்கணும்ல. ஏன்னா அக்பர் காலகட்டத்தில் நடந்தது 1556. ஸோ 26 56 26 56. இங்கே 1761. இந்த 1761 பாருங்க, சிவாஜி அப்போ உயிரோடு இருந்தாரா? இருந்திருக்காரு. சிவாஜி உயிரோடு இருக்கும்போது அந்த போரே நடந்திருக்கு, 3வது பானிபட் போர். ஏன்னா அங்கே பானிபட்டில் நடந்திருக்கு, டெல்லிக்கு அங்கிட்டு மேலே பானிபட்டில். 3வது பானிபட் போர் முக்கியம். மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி, இந்தியாவில் ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்தது. இந்த போரில் மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்விங்கிறாங்க பொதுவா. இது ஆங்கிலேயருக்கு சாதகமா இருந்துச்சு இந்த பானிபட் போர். அதான் 3வது பானிபட் போர் 1761. ரைட். நம்ம சில பேர் சொல்லுவாங்க 3வது பானிபட் போர் நடந்துச்சா, எனக்கு 2 தான் தெரியும் அப்படின்வாங்க. பார்க்காம விட்டுறக்கூடாது. ஸோ 1761 ஜனவரி 14ஆம் தேதி 3வது பானிபட் போர் நடந்தது. பொங்கல் அன்னைக்கு நடந்திருக்கு. பொங்கல் ஜனவரி 14 அந்த பொங்கல் தினம் ஆரம்பிக்கும் போது நடந்திருக்கு. அப்போ ஜனவரி 14ஆம் தேதி நடந்திருக்கு, போர் நடந்தது. மராத்தியரின் இராணுவம் முற்றிலுமா அழிஞ்சிச்சு. மராத்தியர் இராணுவம் முற்றிலுமா அழிகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு, இந்த 3ஆம் பானிபட் போர். அடுத்து மராத்திய போர்ல, அது ஜஸ்ட் ஆங்கிலேய மராத்திய போர்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. நான் அது தேவையானதை மட்டும் கலர் அடிச்சிருப்பேன். அடுத்து தமிழ்நாட்டில் மராத்தியரின் கீழ் ஆட்சி. தமிழ்நாட்டில் மராத்தியரின் கீழ் ஆட்சி, இது ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கிருஷ்ணதேவராயர் தன் ஆட்சி காலத்தில் நாயக்கரா அமைப்பை உருவாக்குனாரு. செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை எல்லாமே நாயக்கர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலப்போக்கில் தஞ்சாவூர் நாயக்கர்ட்டு நாங்கள் வரி கட்டுறோம்னு சொல்லி அப்புறம் தஞ்சை மராத்தியருடைய ஆட்சி ஆரம்பிக்குது. ரைட்டா. ஸோ வெங்கோஜி தன்னை அரசராக 1676 வெங்கோஜி சகோதரர், சிவாஜியோட சகோதரர் அரசராக அறிவிக்கிறாரு. மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூர்ல துவங்குது. மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூர்ல துவங்குது. ஸோ ராஜா தேசிங், மராத்திய அரசர் ராஜாராம் முகலாய படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக ராய்க்காரிலிருந்து தப்பியோடி செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார். ராய்க்காரிலிருந்து தப்பியோடி எங்க வந்திருக்காரு? செஞ்சிக்கு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அவங்க ராஜா தேசிங் கொல்லப்பட்டார். அவரது இளவயது மனைவி உடன்கட்டையர் இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். 22 வயதே ஆன ராஜா தேசிங் கொல்லப்பட்டிருக்காங்க. 22 வயது உள்ளவர். அவங்க இளம் வயது மனைவி உடன்கட்டையர் இருக்காங்க. ராஜா தேசிங் நவாப்புக்கு எதிராக வெளிப்படுத்திய வீரம் மக்களிடையே கதைப்பாடலா இருக்கு. ஏன்னா இளம் வயசு அப்படி செத்து போயிட்டாங்களே, மனைவியும் இப்படி உடன்கட்டையிட்டாங்களேன்னு ரொம்ப மனசுல வந்து பாட்டு படிச்சிருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் சிவாஜி படையெடுத்த கர்நாடகத்தின் மீது 77 சிவாஜி படையெடுக்கிறார். வெங்கோஜியை அகற்றி விட்டு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் அடுத்து சந்தாஜியை அப்பதவியில் அமர்த்துறார். என்னடா வெங்கோஜி அப்பாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சந்தாஜியை அப்பதவியில் அமர்த்துறார். ஆனால் வெங்கோஜி மீண்டும் தஞ்சாவூரை கைப்பற்றார். வெங்கோஜி எங்க வந்துறாரு? தஞ்சாவூரை கைப்பற்றுறார்.
மகன் ஷாஜி தஞ்சாவூரே ஆண்டார். மகன் ஷாஜியும் கொஞ்ச நாள் ஆண்டிருக்காரு. அவரது மகன் ஷாஜியும் கொஞ்ச நாள் ஆண்டிருக்காரு. ஷாஜிக்கு வாரிசு இல்லாதால் அவருடைய சகோதரர் முதலாம் சரபோஜி அடுத்த ஆட்சியாளராக அமர்ந்தார். முதலாம் சரபோஜி, அதுக்கப்புறம் இரண்டாம் சரபோஜி, இவங்கெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. இரண்டாம் சரபோஜி தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரின் போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி தான். நீங்க இரண்டாம் சரபோஜி பத்தி தெரிஞ்சுக்கணும், அதான் மெயின். இரண்டாம் சரபோஜினா இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டினார்ல, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சகத்தை நிறுவுவது சரபோஜியின் நவீன திட்டங்களில் ஒன்று. இரண்டாம் சரபோஜியை பொறுத்தளவுக்கு மராத்தி, சமஸ்கிருதம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்துவது தான் ஒரு மிகப்பெரிய திட்டம். இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. பிரெஞ்சு மராத்தியரிடையே நடந்த கடித போக்குவரத்து மோடி எழுத்து வடிவம். என்ன எழுத்து வடிவம்னா மோடி எழுத்து வடிவமா. என்ன எழுத்து வடிவம்? மோடி எழுத்து வடிவம். அதான் மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவில் இருந்துச்சு. மராத்திய ஆவணங்கள் எதுல இருந்துச்சு? மோடி எழுத்து வடிவில் இருந்துச்சு. ஸோ மராத்தியர் நல்லா ஞாபகம் வச்சிருப்போம். அடுத்து தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, படிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம்னா ஜஸ்ட் இதே தெரிஞ்சுக்காங்க. வெங்கோஜினா யாரு, பிராந்த் என்னது, அப்புறம் இன்னொரு ஜி அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார், அவர்னா யாரு, அதுக்கப்புறம் முதலாம் சரபோஜியா இருக்கட்டும், அடுத்து இரண்டாம் சரபோஜியா இருக்கட்டும், இரண்டாம் சரபோஜியோட சிறப்பா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ரைட், ஓகே. அவர் காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமய பரப்புக்குழுவை சேர்ந்த அறிஞர் CS ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக மன்னர் சரபோஜி கருதினார். யாரு? ஜான் என்பவரை. ஒரு ஜான் தான் இருக்காரு, கல்வித்துறையின் முன்னோடியே, எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு, அதனால நூலகம் கட்டிருக்காரு. காலனி அரசுக்கு 1812 ஆங்கிலேய காலனி அரசுக்கு அவர் சமர்ப்பித்த முக்கிய திட்டத்தில் தமிழ் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளி நடத்த வேண்டும், ஸ்கூல் நடத்தணும், லைப்ரரி கட்டணும், ஸ்கூல் நடத்தணும்லாம் சொல்லியிருக்காரு. சர்தாமஸ் மன்றோ 1820ஆம் ஆண்டில் தொடக்க பொதுப்பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையும் கூறினார். சர்தாமஸ் மன்றோட்ட இப்படி தொடங்குங்க 20ல், எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. இரண்டாம் சரபோஜி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நல்ல மன்னராக இருந்திருக்காரு பார்த்தீங்களா. அடுத்து புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவவித்யா முறையை அரசவை நடத்தி இந்த பள்ளிகளில் அறிமுகம் செய்து மற்றொரு முக்கிய முன்முயற்சி நவவித்யா. அடுத்து 22ஆம் ஆண்டில் 2 வகுப்பறைகளில் காலையும் மாலையும் 15 ஆசிரியர்கள் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மொத்தம் 464 மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்காங்க. கிறித்துவ மாணவர்களுக்கும் பள்ளியை ஆரம்பிச்சிருக்காரு சரபோஜி மன்னர். மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தையும் சரபோஜி மன்னர். மூலிகை மருந்துகளை தயாரித்த, தன்வந்திரினா மருத்துவர்னு அர்த்தம், சரியா? மருத்துவ மகால் தான் தன்வந்திரி மகால்னு சொல்றாங்க. தன்வந்திரினா மருத்துவர்னு அர்த்தம். தன்வந்திரி மகால்னு ஒன்று உருவாக்கி இருக்காரு பாருங்கவே, எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. எஜுகேஷன், மருத்துவம், கல்வி, மருத்துவம் ரொம்ப முக்கியமா இருந்திருக்காரு இரண்டாம் சரபோஜி. 18 தொகுதியில் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தையும் சரபோஜி மன்னர் உருவாக்கி, அவர் ஒரு 18 யூனிட்டா கொண்ட, இவர் டிஎன்பிசி தலைவராக இருந்தாருன்னா 18 யூனிட் டெஸ்ட் வச்சிருப்பார் போல இருக்கு. நமக்கு 10 யூனிட் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 18 தொகுதியில் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தையும் சரபோஜி மன்னர் உருவாக்கி இருக்காரு. தஞ்சாவூர் முழுவதும் 44 பள்ளிகளில் அரசவை மூலமாக 21 இலவச பள்ளிகளை நடத்தியிருக்காரு. சமய பரப்பாளர்கள் 19 பள்ளிகளையும், ஆலய நிர்வாகம் ஒரு பள்ளியும் நடத்திருக்கு. ஆலய நிர்வாகம் ஒரு ஸ்கூல் தான், ஆனால் சமய பரப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19 பள்ளிகளையும், அரசவை மூலமா 21 இலவச பள்ளிகளையும், மொத்தம் 44 பள்ளிகளை நடத்தியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் இவரை இவ்வளவு சிறப்பாக கொடுத்துருக்காங்க இரண்டாம் சரபோஜி மன்னரை. ஸோ 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு சரபோஜி மரணம் அடைஞ்சார் 1832. ஸோ பாருங்க, சர்தாமஸ் மன்றோட்ட பேசியிருக்காரு 20ல், அதுக்கப்புறம் 1822 ஒரு சில விஷயம் செஞ்சிருக்காரு, 44 ஸ்கூல் ரன் பண்ணியிருக்காரு, லைப்ரரி, தன்வந்திரி மகால், இவ்வளவும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆட்சிக்கு பிறகு சரபோஜி மரணம் அடைந்தார். யாத்திரையில் 90,000 பேருக்கு அதிகமாக கலந்து கொண்டனர். அவருடைய இறுதி யாத்திரையில் 90,000 பேர். ஏன்னா எஜுகேஷன், மருத்துவம் கொடுத்தவங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அருத்தந்தை பிஷப் கலந்துருக்காங்க. பிஷப் ஹீபர், அருத்தந்தை பிஷப் ஹீபர் அங்கே கலந்துருக்காங்க. அப்போ அவர் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பார். பிஷப் ஹீபர், முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை. எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கூடாது, மராத்திய சிவாஜின்னு போட்டக்கூடாது. ஸோ இரண்டாம் சரபோஜி பார்த்தீங்களா, இந்த இரண்டாம் சரபோஜி ஒரு பொக்கிஷம், தஞ்சாவூருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். மராத்தியர் சிவாஜி கிடைச்சது ஒரு பொக்கிஷம் தான், இரண்டாம் சரபோஜி கிடைச்சதும் ஒரு பொக்கிஷம் தான். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்துக்காங்க. ரைட்டா? ஸோ அடுத்த படங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். ரைட்டாப்பா? ஸோ மொத்தத்தில் மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கோட்டைகள் காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க, அந்த கோட்டைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? உங்களுக்கு தோர்னா கோட்டை, ரெய்கார் கோட்டையை கட்டினாரு, அதுக்கப்புறம் என்ன கோட்டை, அதுக்கப்புறம் என்ன கோட்டை, பன்கலா கோட்டைன்னு சொல்லிட்டு இப்படியே அந்த ஆர்டர் பண்ணணும், அது ஒன்று தெரிஞ்சிருக்கணும்.
அப்புறம் அப்சல் கான் வரதா இருக்கட்டும், ஜெயிஸ் கான் வரதா இருக்கட்டும், ரைட்டா, ஜெயிஸ் கானு, அதுக்கப்புறம் யாரு ஜெய்சிங் வரதா இருக்கட்டும், அந்த வருஷம் தெரியணும். 59, 60, அப்புறம் 63 கூப்பிட்டுட்டு திரும்ப 65 புரந்தர் உடன்படிக்கை, அப்புறம் 66 மீண்டும் தீவிர கொள்கை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அந்த இயர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? சிவாஜியோட அப்பா அம்மா யாரு, அவரை எடுத்து வளர்த்தவர் யாரு, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தாதாபாய் யாரு, ராஜாபாய் யாரு, தாதாபாய் ராஜாபாய், ராஜாராமோட முதல் மனைவி, இரண்டாவது மனைவி, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஷாகினா யாரு, இரண்டாம் ஷாகினா யாரு, பாலாஜி விஸ்வநாத்னா யாரு, நாயக்கர் முறைக்கு முன்னாடி நாயக்கர்கள்கிட்ட இவங்க வரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மராத்தியர் ஆட்சி. இன்னைக்கு தஞ்சாவூர்ல எப்படி மராத்தியர் வந்தாங்கன்னா, நாயக்கர்களுக்கு அப்புறம் மராத்தியர்கள் வந்தது இப்படித்தான், வரி கட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அப்படியே வந்தவங்க தான். இரண்டாம் சரபோஜி எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார், இவ்வளவும் பார்த்துருக்கோம். ரைட்டா? திரும்ப நம்ம ஒன்றுக்கு 2 முறை நல்லா படித்தா மனப்பாடாயிரும். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.